அது ஒரு 3 to 5 மினிட் தான் ஆகும் மேக்ஸிமம். எல்லா சாக்லேட்லையும் ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. நம்ம இப்போ 3 ஃபுட் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு 24 hours வர ஒரு மார்க்கெட்டில் தான் சிக்கன் லிவரு நம்ம ஜஸ்ட்டு போயிட்டு குக் பண்ணிக்கலாம். பேக்கெட் மசாலாஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஹலோ மக்களே, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சூப்பராக வேற லெவலில் இருக்கேன். அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி சவுதி பற்றி நிறைய வீடியோஸ் அண்ட் vlogs எல்லாமே வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஹாய் கைஸ், நான் கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை ஈரல் வறுவல் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நைட்டு ஃபுட்டே தான், அதுக்காக தான் நம்ம இப்போ கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்கு கடைக்கு வந்திருக்கோம். நம்ம இப்போ 3 ஃபுட் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு 24 hours வர ஒரு மார்க்கெட்டில் தான் பெப்பர் வாங்க போகிறோம். நம்மள்ட்ட பெப்பர் பவுடரில் பெப்பர் பவுடரும் கரம் மசாலா இந்த ரெண்டையும் வாங்கிட்டு நம்ம போய்ட்டு டின்னர் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரூமோட ஆப்போசிட்டில் தான் இந்த 3 ஃபுட் மார்க்கெட் இருக்குது. ரொம்ப தொலைவில் இல்லை, ரூமு ஜஸ்ட்டு இதாக இருக்குல்ல, இதுதான் நம்ம ரூமோட என்ட்ரன்ஸு. இங்கேருந்து இதில் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ரோடு கிராஸ் ஆகி போகணும். உங்கள் பக்கத்துலேயே நமக்கு ஃபுட் மார்க்கெட்லாம் இருக்குது. இங்கேயே ஒரு இந்த சைடில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இங்கேயே ஒரு சிக்கன் ஸ்டால் இருக்குது. நான் அங்கேருந்து எதுவும் வாங்கலை. சிக்கன், பீஃப், மட்டன் எல்லாமே கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கிறோம் சிக்கன் லிவரு. நம்ம ஜஸ்ட்டு போயிட்டு குக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ 3 ஃபுட் மார்க்கெட்டு போவோம். ரோடு கிராஸ் பண்ணி போகணும். வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி டேட்ஸ் இருக்குன்ட்டு. இதுக்குள்ளே எல்லாமே கிடைக்கும். வெஜிடபிள்ஸு எல்லாமே கிடைக்கும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷு ரொட்டி இதெல்லாம் இங்கேயே பண்ணுறாங்க. இதுக்குள்ளேயே பேக் பண்ணுறாங்க. எல்லாமே இங்கே கிடைக்கும். சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டு தான். எல்லாமே இருக்குது. மசாலா ரேக் தான் எங்கே இருக்குதுன்னு தெரில. ஆக்சுவலி இங்கே எல்லாமே இருக்குது. எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்து பாருங்கள். இது அப்புறம் நம்மளோட ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே இருக்குதுங்களா. நம்ம வந்தது இப்போது அங்கேன்னு நினைக்கிறேன். அங்கே தான் போய் வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. இங்கே பேக்கெட் மசாலாஸ் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். பேக்கெட் இல்லைனா நம்ம ஹோல்சேல் இருக்கிறத வாங்கிட்டு போயிடலாம். எவ்வளோ டீ வெரைட்டிஸு எவ்வளோ இருக்குன்னா எல்லாம் நிறைய இருக்குது. நெஸ்கஃபே கோல்டு, நெஸ்கஃபே, கேப்புச்சினோ, எல்லாமே ரெடிமேட் எல்லாமே இருக்குது. ஒரு மயோனைஸ், இதெல்லாம் சிக்கன், ஆலிவ்ஸ், எல்லாமே க்ரீம் சீஸ். இது வந்து மில்க்கு, லபான், தயிர். இதெல்லாமே தயிர்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. யோகர்ட்லேயே நிறைய வெரைட்டி இருக்கும். இது என்ன யோகர்ட்டு, இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம், ஜூஸ் ஐட்டம்ஸ், மயோனைஸ். பாருங்கள், ஸ்டார்பக்ஸு $11.95. நம்ம ஊர் காசுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரியல் வந்து $22 கிட்ட போகுது. ஸோ நீங்களே கூட்டி பாருங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு. ஃப்ரெஷ் ஜூஸு, பார்பிக்யூ சாஸ் எல்லாம் இருக்குங்க. பார்பிக்யூ சாஸ் இதாக இருக்குது. சிக்கன் எல்லாமே $19.50 சிக்கன். நான் வந்து லிவர் வந்து இங்கே இருந்தில்ல, இன்னொரு கடையில் தான் வாங்கினேன். ஒரு மலையாளி கடையில் தான் வாங்கினேன். சிக்கன் கிசாட்ஸ் இது ஒன்று வாங்கணும். ஸோ இது ஒன்று வாங்குவோம். யூஸ் ஆகும் சிக்கன் கிசாட்ஸ். $6.50 தான் சிக்கன் கிசாட்ஸ். இதெல்லாம் வந்து ப்ரெட்டு. இங்கேயே ப்ரெட் எல்லாம் செஞ்சு இங்கேயே பேக் பண்ணி வைக்கிறாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ப்ரெட்டு இதுதான் குப்பூஸ். பாதி பேரோட வெளிநாட்டு நம்ம இந்தியன்ஸோட வாழ்க்கை, பாகிஸ்தானோட வாழ்க்கை இந்த குப்பூஸ்லேயே முடிஞ்சிடும். ஏன்னா இன்றைக்கி நைட்டுக்கு இதுதான் நமக்கு. அப்புறம் இது ரைஸு, இதெல்லாம் பன்னு, ப்ரெட்டெல்லாம். ஆக்சுவலி 2-3 பாத்திரம் கூட வாங்கணும். ஸோ பாத்திரம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாத்திரம் கூட வாங்கணும். பாத்திரம் வாங்கிட்டு மசாலா வாங்கிட்டு கிளம்பிடும். அவ்வளோதான். எடுத்துட்டேன். சிக்கன் கிசாட்ஸ் எடுத்துட்டேன். அது கிளம்பிடும். பாத்திரம் இருக்கு, ஆனால் நம்ம குக்கிங்க்கு ஏற்ற மாதிரியான பாத்திரம் தான் இல்லை. இது ரொம்ப பெருசு. இதெல்லாம் நல்லா விலையும் வரும். எவ்வளோன்னு தெரில, ரொம்ப விலை இருக்கும். 65 ரியால். ஆமாம், எனக்கு தெரியுது. சவுதி 65 ரியால். அவ்வளோக்கெல்லாம் நமக்கு இல்லை. ஒரு 10-20 ரியாலுக்குள்ளே இருந்துச்சுன்னா வாங்கிடலாம். அப்புறம் இது எவ்வளோன்னு தெரில. இந்த பேனும் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஆனால் இதுவும் விலை இருக்கும். 70 ரியால். இது வந்து 70 ரியால். எல்லாமே காஸ்ட்லி தான். சரி, நம்ம பாத்திரம் வந்து இன்னொரு கடையிலேருந்து பிறவை எடுத்துக்கலாம். இன்னொரு மார்க்கெட் இருக்குது, ஒரு டாப்அப்ன்ட்டு ஒரு மால். அங்கே போய்ட்டு நம்ம பாத்திரம் வாங்கலாம். அங்கே கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ரேட்லாம். இந்தியன் ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது.
நம்ம தேடி வந்து பெப்பர் பவுட்ரு எங்கே இருக்குன்னு பார்ப்போம். பிளாக் பெப்பர் பவுட்ரு இது ஓகே, இதை எடுத்துருவோம். நிறைய நட்ஸு, அப்புறம் இதாக இருக்குது காடமம். வந்ததில் கரம் மசாலா மட்டும் கிடைக்கல. இங்கே கொஞ்சம் மசாலாஸ் இருக்குது, ஆனால் இது கரம் எதுன்னு தெரில. இங்கே ஆளையும் காணும் இந்த கவுண்டரில். போட்டுற கவுண்டரில் கேட்டேன் கரம் மசாலா இருக்கான்ட்டு. இங்கே இதாக இருக்குது, இல்லை இதில் லூஸில் இருக்குன்ட்டாங்க. ஸோ ஆளுக்காக வெயிட்டிங் வந்தோன்னா நம்ம பேக் பண்ணிட்டு பில் போட்டு கிளம்பிட்டே இருக்கோம். ஆலிவ்ஸ்லாம் யாராச்சும் சாப்பிட்ருக்கீங்களா? செம்மையாக இருக்கும். க்ரீன் ஆலிவ்ஸ், பிளாக் ஆலிவ்ஸ், இதெல்லாமே பிக்கிள்டு ஆலிவ்ஸு, பிக்கிள்டு வெஜிடபிள்ஸு, செம்மையாக இருக்குல்ல. இது என்ன பிளாக் என்னது இது? நிறைய இருக்குது. ஸ்னிக்கர்ஸில் ஐஸ்கிரீம் பார்க்குறீங்களா? அவங்க காமிச்சு தரேன். வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இருக்குது பாருங்கள். இதாக இருக்குல்ல ஸ்னிக்கர்ஸ் ஐஸ்கிரீம் 10 ரூபா, கிட்டத்தட்ட 200 ரூபா வருது. அப்புறம் ஸ்னிக்கர்ஸ், கிறிஸ்பு, ட்ரிக்ஸு, எல்லா சாக்லேட்ஸ்லையும் ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. பவுண்டியோட ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் இதெல்லாமே சாக்லேட்ஸ், ப்ரிங்கிள்ஸு, அப்புறம் சாக்லேட்ஸும் இங்கே இருக்குது. ஸ்னிக்கர்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஐஸ்கிரீமில் பார்த்த எல்லாமே சாக்லேட்ஸாகவும் இங்கே இருக்குது. அப்புறம் நம்ம எல்லாரோட சைல்டுஹுட் ஆல் டைம் ஃபேவரேட்டு கிட்கேட்டு, வெரைட்டி கிட்கேட்ஸ் இருக்குது. டாப்லோரன் நிறைய இருக்குது கைஸ். வாங்க தான் தோணுது, ஆனால் காசு தான் இல்லை. சரி நம்ம பில் போட்டு கிளம்புவாங்க. கரம் மசாலா கேட்டேன், கிடைக்கல. கறி பவுடர் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போங்கட்டேன். நான் வேணாம், கரம் மசாலா இருந்தால் கொடுங்க, இல்லை நான் வேணான்ட்டேன். சரி இருக்கிறத வச்சு இப்போ கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன். ஒரு பிளேட்டு, ஒரு தவா, டால் அண்டு சிக்கன் எல்லாமே பில் போட்டு கிளம்புவோம். உள்ள ஏசியில் இருந்தவங்க செம்ம குழுன்னு இருந்துச்சு. வெளியில் வந்தால் சுருன்னு சூடு அடிக்குது. ஏன்னா நைட்டு 9:30 கழிஞ்சிருச்சு, 10 மணிக்கு ஆயிடுச்சு. அப்பவும் செம்ம சூடாக இருக்குது. நம்ம வாங்கிட்டோம், கிட்டத்தட்ட 65 ரியால் ஆயிடுச்சு பில்லு. ஆல்மோஸ்ட் இவ்வளோ திங்ஸுக்கே 1000 ரூபா மேலே வந்துருச்சு. ஒரு ரியால் 22 ரூபா போகுது. ஸோ நீங்களே பாருங்கள், 65 ரியால் ஆயிடுச்சு. ஒரு பேனு, டாலு, சிக்கனு, அப்புறம் என்ன வாங்கினேன் வேறு மசாலா, பெப்பர் பவுட்ரு, இவ்வளோ தான் எடுத்தேன். இதுக்கே இவ்வளோ பில் வந்துச்சு. சரி நம்ம இன்னைக்கு கிராஸை கிளம்பி ரூமுக்குள்ளே போயிடுவோம். ஸோ நம்ம ரூம் வந்துட்டோம். நம்ம இப்போ குக்கிங் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது நம்ம இருக்கிற பொருளை வச்சு இங்கே ஏன்னா தெரியும் நம்ம தனிமையான வாழ்க்கை, சவுதி வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய பேரோட யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இருக்கிற பொருளை வச்சு, இருக்கிற மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வச்சு ஃபட்டாக நம்ம சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம். ஸோ என்னெல்லாம் எடுத்துருக்கேன்ட்டா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தண்ணியில் போட்டு ஒரு அரௌண்ட் 100 கிராம்ஸ் போல் லிவர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டு கொஞ்சம் அதிகமாக போடுவோம், கேஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கொஞ்சம் காரத்துக்காக சில்லி, ஒரு டொமேட்டோ, அப்புறம் 2 சின்ன சைஸு வெங்காயம், பெரிய சைஸு ஒன்றே போதும், அண்டு கொத்தமல்லி. இவ்வளோ தான். இதை டக்குன்னு வெட்டுறோம், அப்புறம் வதக்குறோம், வறுக்கிறோம், தட்டி தூக்குறோம், சாப்பிட்றோம், போயிட்டு படுத்து தூங்கிட்டே இருக்கிறோம். ஓகேவா கைஸ்? It's not a game, it's a rich thing. கைஸ் எல்லாமே செட் பண்ணிட்டேன். கிச்சனுக்குள்ள வந்தேன். கிச்சன் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ரொம்ப டர்ட்டியாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஒருத்தன் மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது, மொத்தத்தில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸுமே நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் டர்ட்டி ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது நம்ம விஷயம் கிடையாது. நம்ம எல்லாமே ரெடி பண்ணுறோம். இப்போ குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். என்னெல்லாம் நம்ம இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம வெட்டின ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் கொரியாண்டர், ஜிஞ்சர், கார்லிக்கு, சில்லி, அப்புறம் கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா எடுத்துருக்கேன், ஒரு பே லீஃபு, ஒரு கருவேப்பட்டை, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குது, கொஞ்சம் ஃபெனல் சீட்ஸு எல்லாமே இருக்குது. மிக்ஸாக தான் கிடைக்கும். அப்புறம் டர்மரிக் பவுட்ரு, கொரியாண்டர் பவுட்ரு, cumin பவுட்ரு, பிளாக் பெப்பர் பவுட்ரு, அவ்வளோதான். குக் பண்ண ஆரம்பிச்சோம். ஆயில் சோடானா ஹோல் கரம் மசாலாஸ், அப்புறம் இஞ்சி பூண்டு, சில்லி, அப்புறம் ஆனியன் நல்லா வதங்கினதும் தக்காளி. இப்போ மசாலாக்கு போடலாம். ஆனியன் நல்லா வதங்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி பவுட்ரு, கொஞ்சம் மிளகுத்தூள். நான் பெப்பர் பவுடர் போடுவேன், ஸோ அதனால் சில்லி பவுடர் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அப்புறம் பிளாக் பெப்பர் பவுட்ரு, இதை நான் கொஞ்சம் அதிகமாகவே போடுவேன். ஏன்னா காரம், சளி, இருமல் எல்லாத்துக்குமே இது நல்லது. அதே நேரத்தில் நல்லா ஸ்பைஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா இது அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கிண்டணும். நான் லோ ஃபயரில் தான் வச்சுருக்கேன். அந்த மசாலா கிஞ்சிடக்கூடாதுல்ல, அதனால் லோ ஃபயரில் வச்சுருக்கேன். லைட்டாக மசாலா எல்லாம் இடம் பிறண்டதும் கொஞ்சம் தண்ணி,
மசாலாவும் நல்லா குக்கான நம்ம கட் பண்ணி வச்சுட்டு லிவர் அதில் போட்டணும். போட்டு ஒரு திரட்டை தரணும். எல்லா மசாலா லிவரோட நல்லா இதாகணும். கலந்து விட்டதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஸோ லிவர் குக் ஆகிறது ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 3 to 5 மினிட் தான் ஆகும் மேக்ஸிமம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி மசாலாலாம் திரண்டதுக்கப்புறம் ஒரு 3 to 5 மினிட் குக் பண்ணி எடுத்துகிட்டா போதும். கார்னிஷு கொத்தமல்லியை போட்டு இறக்கிற வேண்டியதான். வாவ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட் குக் ஆனதுக்கப்புறம் இறக்கி வேணும். சிக்கன் லிவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இவன் மஞ்சளை கொஞ்சம் கொத்தமல்லி மேலாப்பில் தூவி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ், சமைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம லிவர் பெப்பர் ஃப்ரை வேறு லெவலில் ரெடியாக சூடாக இருக்குது. சாப்பிட்டு வைப்போம். அடிப்பொலி. ஸோ கைஸ், நான் சொன்னேன் தானே, இதான் அந்த ப்ரௌன் ரொட்டி. இதுவும் பெப்பர் ஃப்ரை வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். என்னோட டின்னர் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் டாடா, பை பை, see you.